மேடம் சரும பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய சரும பிரச்சனைகள் இருக்கு. அதுலயும் பார்க்க போனா, இந்த விளம்பரங்கள்லாம் வந்து பல வகையா நம்மள சிரிக்க வைக்கிறாங்க. இந்த சோப்ல இது இருக்கா, அந்த சோப்ல அது இருக்கா, இத யூஸ் பண்ணுங்க, அத யூஸ் பண்ணுங்க. சரும தோல் பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பொதுவா தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கின் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல அந்த ஸ்கின் டிசீஸ்ல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? அது வந்து ஜென்ரலா ஒரு ஸ்கின்னை எப்படி ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த குடலை சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டு குடலை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். அதாவது பேதிக்கு கொடுத்து குடலை சுத்தம் பண்றது மூலமா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறி உடம்பே டீடாக்ஸ் ஆயிரும். அது பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி குடிச்சுக்கிட்டோம்னாலே ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவல் ஹேபிட்ஸ் ரொம்பவே நார்மலாக இருக்கணும். அதாவது டெய்லி மோஷன் போயிருக்கணும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்ததுனாலும் ஸ்கின் பிரச்சனை அவ்வளோ ஈஸியாக சரியாகாது. ஸோ மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா நல்ல ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரியும் பீட்டா கேரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரியான கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதாவது பாதாம், பூசணி விதை, வெள்ளரி விதை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டாலும் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் சிப்ஸ், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா, நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஸ்கேல்ப் சொரியாசிஸ் பற்றி. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவாக மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ங்கிறத டேண்ட்ரஃப்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப்கான ட்ரீட்மெண்ட்டே எடுத்துகிட்டு சரியாகலைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ டேண்ட்ரஃப்க்கும் ஸ்கேல்ப் சொரியாசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃபில் நம்ம தலையில் அப்படி சொரிஞ்சோம்னா ஒயிட் கலரில் பொடி மாதிரி உதிரும். ஆனால் ஸ்கேல்ப் சொரியாசிஸில் சொரிஞ்சோம்னா செதில் செதிலாக உதிரும். ஸோ அப்படின்னா அது வந்து டேண்ட்ரஃப் கிடையாது, அது ஸ்கேல்ப் சொரியாசிஸ். அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டோம்னா தான் கண்டிப்பாக அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தோம்னா அடுத்து எக்ஸிமா, அதாவது கரப்பான். கரப்பான் அப்படிங்கிறது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோலில் வந்து பேச்சஸ் வருது இல்லையா, அந்த லீஷன்ஸை வந்து சொரிஞ்சோம் அப்படின்னா நீர் மாதிரி வந்து வரும். அந்த நீர் பட்டு மிச்ச இடங்கள்லையும் வந்து என்னாகும், அந்த பேச்சஸ் வந்து வரும். இது வந்து போன இடங்கள் வந்து அப்படி கருப்பாக மாறும். பொதுவாக இந்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறதோட இந்த கரப்பானில் வந்து உணவு முறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படின்னு பார்த்தா அந்த சித்த மருத்துவத்தில் கரப்பான் பண்டங்கள்னு ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பு, வரகு, வேர்க்கடலை, கத்திரிக்காய், அசைவம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதோட சேர்த்து ஒயிட் சுகரையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லது.